ஸ்ரீ குருபியோ நமக. வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நிறைய பேர்கள் நவக்கிரகங்களால் பாதிப்படைகிறாங்க. நவக்கிரகங்களுடைய பாதிப்பு மனிதர்களை பல வகைகளில் அலக்களிக்குது. நல்லா போய்கிட்டு இருக்கிற ஒரு தொழில், ஒரு வியாபாரம், ஒரு உத்தியோகம், இல்லை திடீர்னும் நமக்கு ஒரு தடங்கள் ஏற்படுது, தடை ஏற்படுது, பிரச்சனைகள் வருது. இது மாதிரி வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து இறக்குற வரையிலும் நம்முடைய நன்மை தீமைகள், பல பல பிறவிகளில் நாம் செய்திருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள், இவைகள் எல்லாத்தையும் கண்காணியாக ஒருவர் இருந்து செயல்படுகிறார். 9 நவக்கிரகங்களை இறைவன் படைச்சிட்டு 9 நவக்கிரகங்கள்கிட்டையே நம்மக்கிட்ட பொறுப்பையும் கொடுத்துட்டார். நாம் செய்த நன்மை தீமைகள் எல்லாம் நவக்கிரகங்களே நாம் பிறந்த காலத்தில் அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஒரு லக்னத்தில் வந்து பிறப்போம், ஒரு ராசி மண்டலத்தில் வருவோம், ஒரு நட்சத்திரத்தை தேர்வு செய்வோம். இது எல்லாமே பக்காவாக பர்ஃபெக்டாக இந்த செயல்லாம் நடக்குது. இந்த காலகட்டத்தில் இன்ன திசா புத்தி நடக்கும், வாழ்க்கையில் இன்ன சம்பவங்கள் நடக்கும், இன்றைக்கி இது நடக்கும், நாளைக்கு இது நடக்கும், இன்றைய சிந்தனை என்ன என்று கூட சொல்ல முடியுது. ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டு வந்த உடனே அவர் ஜாதகத்தில் இன்றைய சந்திரன் எங்கே போய்கிட்டு இருக்கார், அவருடைய ராசியிலிருந்து இன்றைய ராசி எந்த சந்திரன் எந்த இடம் என்பதையெல்லாம் நம்ம தெளிவாக சொல்லலாம். இதுக்கு தான் வந்திருக்கீங்க. அந்த இன்றைய சந்திரனை பார்த்த கிரகங்கள், கிரகங்களுடைய குணங்கள், கிரகங்கள் மனிதனுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லலாம். இப்படி எல்லாவற்றையும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் பியூர் மேக்ஸ். பட் இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டால், இப்படி மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தை மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டு பலன்கள் உரைக்க மாத்திரம் பயன்படுத்தணும். வீடு கட்டலாமா, எப்போ வீடு வாங்கலாம், எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், பையன் எப்போ என்ன படிப்பு படிக்கலாம், எந்த துறை தேவை, இப்படித்தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். நான் இங்கே வேறு கோணத்தில் சிந்திக்கலான் இருக்கேன். முற்றிலும் மாறுபட்டே சிந்தனை. இப்போ பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார் கடவுளில். அவர் ஒரு சக்கரம் வச்சிருக்கிறார். அதற்கு பேர் சுதர்சன சக்கரம். இப்போ ஒவ்வொரு இறைவனும் ஒவ்வொரு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள், ஒவ்வொரு சக்கரங்களை வைத்திருக்கிறார்கள். அதுபோல் நமக்குன்னு ஒரு சக்கரம் இருக்குது. அதுதான் நம்முடைய ராசி குண்டலினி சக்கரம். நம்ம ராசி மண்டலம் பயன்படுத்துகிறோம். அது வெறும் கட்டமாக தான் பயன்படுத்துகிறோம். லக்னம் இங்கே இருக்குது, ராகு இங்கே இருக்கிறார், சூரியன் இங்கே இருக்கிறார், சந்திரன் இருக்கிறார் அப்படின்னு என்று நாம் கிரகங்களை பார்த்து கிரகங்களின் குணங்கள், நின்ற வீடுகள், அவைகள் நமக்கு நன்மையா தீமையை தருமா, நம்மளுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பது தான் நம்ம கவலைப்படுறோம், அதை நினைக்கிறோம். ஆனால் ஒருபடி நான் மேலே போய் சிந்திக்கிறேன். ஏற்கனவே இதை நம்ம தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம ஒன்றும் புதுசாலாம் வானத்திலேருந்து குதிக்கலை. இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தவர்கள் முன்னே கற்றுக் கொடுத்துருப்பார்கள். அது நமக்கு சிந்தனை வரும், நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம். எப்படி வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அண்டத்தில் இருக்கக்கூடியது எப்படி நம்ம பிண்டத்துக்கும் வருது. ஆனால் ஒத்திசைவு செய்துவிட்டால் கிரகங்களுக்கு மூலியமாக அடையக்கூடிய துன்பத்திலேருந்து நாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நவகிரகங்கள் ஆகாயத்தில் இருக்குது. அதை பூமியில் எப்படி கொண்டு வந்து கோயிலாக்கியிருப்பாங்க? இது ஒரு கேள்வி தானே. ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை எப்படி பூமியிலே கொண்டு வந்து நவகிரகங்களாக வச்சிருப்பார்கள்? அப்போ இது ஏதோ ஒரு வகை பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற கிஃப்ட்டு. இப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு ஒளி இருக்குது, ஒரு சங்கீத பாஷை இருக்குது. அதே போல் ஒரு குறியீடு இருக்கிறது, ஒரு குணம் இருக்கிறது, ஒரு நிறம் இருக்கிறது, ஒரு வாசனா மலம் இருக்கிறது, அதனுடைய செயல்கள் இருக்கிறது. அதையெல்லாம் மனித தேகத்தில் படும்போது நாம் அந்த கிரகங்களினுடைய மாற்றத்தை அடைகிறோம். இப்போ ஒரு சினிமாவில் ப்ரொஜெக்டர் வச்சுருக்குறாங்க, இருட்டு அறையில் ஒரு வெள்ளை ஸ்க்ரீனை கட்டுறாங்க. எங்கேயோ இருந்து அடிக்கக்கூடிய ஒரு ஒளி லைட்டில் திரையில் வந்து படங்கள் வர்ண ஜாலங்களோடு தெரியுது. பார்க்குறதுக்கு வெறும் ஒளி, லைட் அண்ட் சவுண்டு தான் வருது. அதே போல் மேலே இருக்கக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களுக்கும் ஒரு சப்தம் இருக்குது. அந்த சப்தத்தை அந்த உலகத்தில் அந்த கிரகங்களினுடைய இடத்திற்கே சென்று சித்தர்கள், மகான்கள், இவர்கள் எல்லாருமே ஊனை உருக்கி உள்ளொளி வெறுக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானேங்கிற மாதிரி
ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு கிரகங்களினுடைய குணத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த சவுண்டு பூமியில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காலத்தில் கோயில் கட்டணும்னா எல்லா இடங்கள்லையும் கோயில் கட்ட முடியாது. ஒரு இடத்த தேர்வு செய்கிறதுக்கு நிபுணர்களை அழைத்து கொண்டு போவார்கள். அதே போல் ஒரு காலத்தில் கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறைகள்லாம் தூக்கிட்டு போய் கோயில் கட்டியிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா கல் உறங்குவதற்குன்னு ஒரு நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் போய் பச்சளையை தடவினா அந்த கல்லை தூக்கி தோள்பட்டையில் தூக்கி வச்சுட்டு வந்துடலாம். இதெல்லாம் நான் சிறுபிள்ளையாக இருக்கும்பொழுது, எனக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும்போது பெரியவர்கள் காதால் பல கதைகளை சொல்லுவார்கள். நானும் இதை பிற்காலத்தில் பல அறிஞர்களிடத்தில் கேட்டபொழுது அவர்களெல்லாம் ஒத்துருக்கிறார்கள். இது மாதிரி பல அதிசயங்கள்லாம் நிறைய இருக்குது. அது மாதிரி சொல்லிகிட்டே போல நான் டைவர்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக மீண்டும் நவகிரகங்களுக்கே வந்துடுறேன். இப்போ வான்மண்டலத்திலிருந்து வர்ற ஒளி அலைகளில் சூரிய அலைகளை ஈர்ப்பதற்கு சூரியனுடைய மகாமந்திரம், அந்த சூரியனுடைய மகாமந்திரம் க்ரீம் ரீயும் க்ரீம் அப்படிங்கிற ஒளியை நீங்கள் எழுப்ப அந்த ஒளி அலை என்ன ஆகும்? சூரியனுடைய ஆற்றலை இழுக்கும். சந்திரனுடைய ஒளி அலைகளை இழுக்கணும்னா ரீம் அப்படின்னு நீங்கள் சொல்ல சந்திரனுடைய ஒளி அலையை இழுக்கும். புதனுடைய ஒளி அலைகளை ஈர்க்க வேண்டுமானால் ஸ்ரீம் அப்படிங்கிறது. செவ்வாய்க்கு ஹ்ரீம், அம்பாளுடைய பீஜாட்சரம் வர்ற மாதிரி அது வரும். அப்போ ராகுவுக்கு கிரம், குருவுக்கு அவும், அதே போல் சனிக்கு ஐம், கேதுவுக்கு சவும், சுக்கிரனுக்கு க்ளீம். இது மாதிரி 9 கிரகங்களுக்கும் 9 மூல மந்திரம் இருக்கிறது. அதுதான் தன்னுடைய மூலத்தை வெளிப்படுத்தும். அந்த சப்த உலைகளை சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு காலத்தில் அப்புறம் இதை மகா மந்திரங்களாக எழுதி நவகிரகங்களை அந்த மந்திரத்துக்கு கீழே வச்சு அந்த கிரகங்களுடைய உருவத்தை வச்சு பிராண பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் வான்மண்டலத்தில் இருந்து அந்த சக்தியானது ஒவ்வொரு தனிப்பட்ட சக்தி அந்தந்த கிரகங்களில் இருந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு, இந்த 9 கிரகங்களும் அங்கே வந்து சேருகிறது. சரி, இப்படியெல்லாம் இருக்குது. இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டால் இங்கே தான் வர்றேன். உங்கள் ஜாதகத்தை அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களை ஒரு வெள்ளி தகடு, ஒரு செப்பு தகடு, இல்லை தங்க தகடு, இந்த மாதிரி தகடுகளில் இதே கட்டத்தை வரைஞ்சி அங்கே லக்கணத்தையும் குறித்து சூரியன் இருக்கிற இடத்துல சூரியனுடைய அந்த நான் சொன்ன மூல மந்திரத்தை எழுதிடணும். இப்படியே கட்டத்தை அடைச்சிடணும். சூரியன் இருக்கிற இடத்துல சூரியன் மந்திரம், சந்திரன் இருக்கிற இடத்துல சந்திரன் மந்திரம், செவ்வாய் இருக்கிற இடத்துல செவ்வாய் மந்திரம், புதன் இருக்கிற இடத்துல புதனுடைய மந்திரம், குரு இருக்க வேண்டிய இடத்துல குருவின் மந்திரம், சுக்கிரன் இருக்கிற இடத்துல சுக்கிரன் மந்திரம், சனி இருக்க வேண்டிய இடத்தில் சனியின் மந்திரம், அதே போல் ராகு, கேது, இந்த மாதிரி மந்திரங்களை எல்லாம் எழுதி ஐங்காயம் பூசி அதில் வந்து பச்சை கற்பூரத்தை போட்டு அந்த வெள்ளி தகடில் இது பண்ணி அதை நீங்கள் ஒரு பிரேம் போட்டுக்கலாம். பிரேம் போட்டு அதை நீங்கள் எப்படி சாமி படங்கள்லாம் வச்சு விளக்கு போடுறோம் அது மாதிரி விளக்கு அதுக்கு முன்னால் விளக்கு ஏற்றலாம். அது மாதிரி எப்பவும் ஒற்றைப்படையாக விளக்கு ஏற்றக்கூடாது, இரட்டைப்படையாக ஏற்றலாம். நல்லெண்ணெய் தீபம், நெய் தீபம் ஏற்றலாம். நீங்கள் இப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த திசை நடக்குதுன்னு ஜோசியர்கிட்ட கேட்டுக்கணும். இப்போ ராகு திசை நடக்குதா, ஒரு பெரிய மண் சட்டியில் உளுந்து தானியத்தை நிறைய வச்சு அதன் மேலே ஒரு அகல் விளக்கை ஏற்றலாம், 2 அகல் விளக்கை ஏற்றலாம். எல்லாமே சிவசக்தி சம்மேளனம் தான். அப்போ ஏற்றும் பொழுது அந்த ராகு திசை முடிஞ்சதுக்கப்புறம் குரு திசை வரும் இல்லையா, அப்போ அந்த தானியத்தையெல்லாம் எடுத்து கொண்டுட்டு போய் நாம் கொண்டுட்டு போய் எங்களை குளத்தில் ஆற்றுல போடலாம். மாதத்துக்கு ஒரு முறையும் போடலாம். அப்போ தீபங்கள் தானியங்களினுடைய சக்திகளை வாங்கி அந்த ஒளி அலைகளானது இந்த சக்கரத்தின் வழியாக அது உள்ளே தள்ளும். கோவிலில் போனால் ஏன் விளக்கு ஏற்றுறாங்க? எல்லா இடங்கள்லையும் பாருங்கள் விளக்கு. இறைவன் வந்து ஒளி வடிவமாக இருக்கிறார். அவருக்கு ஒளி தான் உணவு. அந்த ஒளியை வாங்கி கொண்டு அவர் அனுக்கிரகம் செய்கிறார். அப்புறம் நம்ம பூ கொடுக்குறோம், கிளர்ச்சியை தூண்டுறோம், மக்களை மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு வாசனை திரவியங்கள் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம ஒரு டெக்னிக்கலாக நம்ம உடலையும் மனதையும் இணைக்கக்கூடிய பாலமாக விளங்கக்கூடியது அந்த ஆன்மா. அந்த ஆன்மா எங்கே இருக்கும்னால் இறைவனோடு ஒடுங்கி இருந்தது. அவர் பரமாத்மா, நாம ஜீவாத்மா. இப்போ கோயிலுக்குள்ளே போய் நவக்கிரகத்தில் போய் விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணி அந்த தானியத்தை போட்டு பண்ணிட்டு வந்தோம்னா நல்லது நடக்குது, சாந்தம் அடைகிறோம். அதே வேலையை நம்ம வீட்லேயும் செய்யலாம், தனிப்பட்ட இடத்துலையும் வச்சு செய்யலாம். அப்போ ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே
உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வேன்னு பாடுறார். அப்போ கிரகங்களின் உணர்வுகளை நமக்கு நெகட்டிவ் பாசிட்டிவாக சேர்ந்து தான் வரும். அப்போ நம்முடைய சக்கரத்தை நம்ம ஒளி வடிவமாக மாற்றி பண்ணும்போது டெய்லி அதற்கு ஒளி உணர்வை ஏற்றுக்கிறோம். அப்போ அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கிரகங்கள் நமக்கு நன்மை செய்வதாக அமையும். இது ஒரு வகையான பரிகாரம். அப்போ அதே மாதிரி சின்னதாக செஞ்சு வெள்ளி தாயத்துக்குள்ளே அடைச்சி நம்ம கழுத்துலையும் போட்டுக்கலாம். இல்லை இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவருக்குரிய காயத்ரி மந்திரம்லாம் இருக்குது. அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த தாயத்தில் என்ன பண்ணணும், அதை நம்ம ஒரு கயிறில் கட்டி வன்னி மரத்தில் கூட கட்டலாம். அப்போ நம்ம சக்கரம் நம்மளுடைய ஃப்ரீக்குவென்சியை வாங்கியிருக்கோம். அது எங்கே இருந்தாலும் அது என்ன ஆகுது, கண்ட்ரோல் ஆகுது, பேலன்ஸ்டு ஆகுது. ஒருவேளை நமக்கு தாங்கக்கூடிய மன வலிமையே தருது. நிறைய பேர் சொல்லுவாங்க கிரகங்களுடைய சக்தியை தடுக்க யாராலையும் முடியாது, அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணுங்கிறாங்க. அது அவர்கள் வாதம். நான் அவர்களிடத்துலலாம் போய் வாக்குவாதத்துக்கு போகலை. உலகத்தில் தர்மசாஸ்திரம் இருக்குது. ஏன் இந்த 10 அவதாரங்கள்லாம் எடுக்கணும்? ஒவ்வொரு யூரத்திலேருந்து பள்ளியூராக ஏன் இறைவன் அவதாரம் எடுக்கணும், பெருமாள் எடுக்கணும் அப்படின்னா மனிதர்களுக்கு தாங்கி கொள்ளக்கூடிய மன வலிமையை தரக்கூடிய மந்திரங்கள் உண்டு. அம்பாள் நவகிரகத்தை படைத்தார். சுவாமி என்ன பண்ணார், நவகிரகங்களால் வரக்கூடிய கதிர்வீச்சுக்களை பேலன்ஸ் பண்ண நவதானியங்களை சுவாமி படைக்கிறார். ஸோ இப்படி இந்த உலகத்தில் எந்த தீவினைகளுக்கும் ஒன்று நாம் அதை தாங்கி கொள்ளக்கூடிய மன வலிமை இயற்கையில் இருந்துட்டால் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் சில தற்காப்பு கருவிகளை வைத்துக்கொண்டு பேலன்ஸ் செய்வது போல் நாமும் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய உயர்ந்த சிந்தனை விஞ்ஞான அறிவின் காரணமாக இந்த மாதிரி கூட நாம் சரி பண்ணலாம். இதை ஒரு பக்கம் போனோம்னா ஒரு கிரகத்துக்கு ஒரு அதிதேவதையை வச்சுருக்கிறாங்க. ஒரு கிரகத்துக்குரிய மரங்கள், கிரகத்துக்குரிய தானியங்கள், கிரகத்திற்குரிய செடி கொடிகள், பூக்கள், இப்படி உணவு வகைகள் எல்லாமே பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு உதாரணத்திற்கு ஆயில்யம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த நட்சத்திரம் குப்பை மேடைக்கு அடையாளம் காட்டுது. அப்போ குப்பை கிடங்கு எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போனால் அந்த ஆயில்ய நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும். ஆயில்ய நட்சத்திரத்தில் இந்த ஒரு 2 கிரகங்கள் ஆதிசேஷன் பிறந்திருக்கிறார். ஸோ இப்படி பல வகை ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் அகத்தியர் பிறந்தார். இப்படி ஒவ்வொரு கிரகங்களிலேயும் ஒரு மகான்கள் ஏன் தோற்றுவிக்கிறார்கள், அவர்களிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ இது ஒரு நீண்ட நெடிய பகுத்தறிவு பயணம். இந்த பயணத்தில் ஒரு சிலர்கள் உள்ளே நுழைந்து சான்று பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் கூட சந்திராஷ்டமத்துக்கு வேடிக்கையே சொன்னார், ஒரு செல்ஃபோனை நம்ம செல்ஃபி எடுத்து டெலீட் பண்ணிட்டா அன்றைக்கி நல்லா இருக்குனார். நம்ம நண்பர் ஒருவர் இருக்கார், ஜெகன் சொல்லிட்டு, ஒரு ஃபாஸ்ட்ராக்கில் ஒரு டிரைவர் இருக்கார், ஓனர் கம் டிரைவர். அவருக்கு வேறு பிஸ்னஸ் இருக்குது. அவர் சொன்னார், நான் ஒரு தடவை குருநாதா இந்த மாதிரி செஞ்சேன், எனக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறார். ஒருத்தர் சோம்பு எடுத்து வாயில் போட்டு போனால் நல்லா இருக்குங்கிறார். ஒரு சிலர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 8ஆம் இடத்துல சந்திரன் போகும்போது நமக்கு ஒளி அலைகள் கிடைக்காது. நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல அந்த சந்திரன் நகலக்கூடிய நாட்களில் கிடைக்காது. அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம கொஞ்சம் பதட்டம் ஏற்படும், டென்ஷன் ஏற்படும். வெவ்வேறு வழிமுறைகள்லாம் இருக்குது, செய்யலாம் அப்படிங்கிற அவரவர்களுக்கு தெரிந்தபடி இந்த வீடியோவை பொறுத்தளவில் ஒளி நம்முடைய ஜாதகத்தை மந்திர ஜாதகமாக நாம் மாற்றி அமைத்து எழுதி கொண்டு எந்தெந்தோ தெய்வங்களுக்கெல்லாம் விளக்கு போடுறோம், அர்ச்சனை பண்ணுறோம். நம்மளுடைய சக்கரத்தை, நம்மளுடைய ஜாதகத்தை பெரிய காப்பர் தகட்டில் எழுதி அதற்குரிய கொடுத்து அதை விளக்கு போடும்போது கண்டிப்பாக பெரிய அளவு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைத்திருக்கு. பல பேருடைய திருமண தடையெல்லாம் நான் இதை செய்து கொடுத்துருக்கிறேன். அதனால் இன்றைக்கு வான்வழி வந்த சிந்தனை, அறிவார்ந்த சிந்தனை, இது மூலியமாக யான் பெற்ற வையகம் பெருக யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு கிரகங்கள் தீமை இருந்தாலும் அமைப்பு இருந்தாலும் அவர்களிடத்தில் பூர்ண சரணாகதி அடைவது தான் ஒளியை தீபம் ஏற்றி வழிபடுதல். அப்போ நம்ம ஜாதகத்தை மந்திர ஜாதகமாக மாற்றி எழுதிக்கணும், நம்ம பேரும் போட்டுக்கணும், நம்ம நட்சத்திரம் எழுதிக்கணும், நம்ம டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கணும், வைத்துக்கொள்ளலாம். இதே மரங்களிலும் கட்டலாம், பிள்ளையாருடைய பாதத்திலையும் கொண்டு வைத்து விடலாம், எங்கே வேணாலும் பண்ணலாம். ஒரு நம்ம குத்து விளக்கில் கூட கட்டி விடலாம், ஒரு உத்திராட்ச மரத்துக்குள்ளார ஓட்டையில் சொருகிக்கலாம், ஒரு வில்வக்காய்க்குள்ளார அதில் ஓடில் நம்ம ஜாதகத்தை எழுதலாம், வில்வ ஓடில், வலம்புரி சங்கில் அந்த வெளிப்புறத்தில் கூட நம்ம மந்திர ஜாதகத்தை எழுதலாம். இப்படி லிவிங் கெட்ஸ் இறை அருள் சாதனங்கள்
இவைகளை பயன்படுத்தியும் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யலாம். தின்னா பித்தம் தெளியுங்கிறவங்களுக்கு இது பிடிக்கும். லோகக்ஷேமம் பகாமியகம் இது எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. பிரபஞ்சத்திற்கு நன்றி. இதை உருவாக்கி தந்த கோடானு கோடி சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் என் நன்றியையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பிரதிபலனை தாருங்கள். தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனலில் தான் இதை போட போகிறேன். எத்தனை பேர் பார்க்க போகிறீங்கன்னு தெரியல. பார்க்குறவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் உலகத்தில் நல்லது நடக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு துணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். என்றும் நீங்களும் நானும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம், வாழ்ந்து காட்டுவோம்.